போன பகுதியில ரகுவும் ரவியும் மீனா ஆதிரா கூட சண்டை போட்டுட்டு அவங்கள அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. இனி அவங்க கூட சேர்ந்து வாழ போறாங்களா இல்ல இப்படியே இருக்க போறாங்களா அப்படிங்கறத எந்த பகுதியில பாக்கலாம். அன்னைக்கு ரகுவும் ரவியும் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? நாங்க வந்துட்டோமா. அம்மா அப்படியே வரும்போது ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு 2 பேரும் பேசும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. என்னன்னா சத்தத்தைவே காணோம், அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு அம்மா கிச்சன்ல போய் பார்த்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா போன்ல, அம்மாடி ஆதிரா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள்லயே என் பசங்க கிட்ட பேசி அவங்களுடைய தப்ப நான் புரிய வைக்கிறேம்மா, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இங்க வந்துடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இது பின்னாடி இருந்த கேட்ட ரவி, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கத்துனா. பயந்து போய் லக்ஷ்மி அம்மா திரும்பி பார்த்தாங்க. அங்க ரவியும் ரகுவும் நின்னுட்டு இருந்தாங்க. ரகு வேகமா போய் லக்ஷ்மி அம்மா கையில இருந்த போனை புடுங்கினா. அம்மா நாங்க இவ்வளவு சொல்லியும் இன்னும் நீங்க அவங்க கிட்டதான் பேசிட்டு இருக்கீங்களா? அதுவும் என்ன சொன்னீங்க? என் பசங்க மேலதான் தப்பு இருக்கு, அத சொல்லி நான் புரிய வைக்கிறேன், அப்போ எங்க மேலதான் தப்பு இருக்குதுன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க, எங்களை புரிஞ்சுக்கவே இல்லம்மா. அப்ப ரவி, அம்மா உங்க பசங்களை அவங்க அவ்வளோ அவமானப்படுத்தி இருக்காங்க, ஆனா உங்களுக்கு அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, நீங்க ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாதாண்டா நான் நிம்மதியா இருக்க முடியும். அவங்க 2 பேத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரத பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கடா. இங்க பாருங்கம்மா, அவங்க எங்களுக்கு வேண்டாம், நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா உங்களுக்கு அவங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க கூடவே கிளம்பி போங்க, எங்களை புரிஞ்சுக்காதவங்க யாரும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் கோவமா பேசிட்டு உள்ள போனாங்க. நாளும் அப்படியே போகுது. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா வெளியில நின்னு காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரகுவும் ரவியும், அம்மா நாங்க ஆபீஸ் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. லக்ஷ்மி அம்மா எதுவுமே பேசல. ஆமா லக்ஷ்மி, அவன் பசங்க ஊர்ல இருந்து வந்துட்டாங்க போல. ஆமா, அப்ப மீனாவையும் ஆதிராவையும் காணோமே. வழக்கமா அவங்க தானே காய்கறி வாங்க வருவாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் அவங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க. பசங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுனால கிளம்பி வந்துட்டாங்க. ஆமா, அவங்க மாமியார் வீட்ல இருந்தே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க, என்னாச்சு, ஏன் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, நான் இங்க தனியா கஷ்டப்படுவேன்னு சொல்லிதான் என் பசங்க மட்டும் கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் போனாங்க. இதையெல்லாம் கேட்டு கோவமான லக்ஷ்மி அம்மா ரகுவும் ரவியும் அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், டேய் உங்களால என் மான மரியாதையெல்லாம் போச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து உன் பசங்க ஏன் தனியா வந்திருக்காங்க, உன் மருமகள்கள்லாம் எங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் போய் என் மருமகளுக்கு இனி என் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஏன்டா என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இதுல என்னமா அசிங்கப்பட இருக்கு? அவங்க என் பசங்களை மதிக்கிறதே கிடையாது, என் பசங்களுக்கு அவங்க ஏத்தவங்களே கிடையாது, என் பசங்களை மதிக்காதவங்கள அவங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானம்மா. டேய், கொஞ்சமாவது நீங்க அறிவோட தான் பேசுறீங்களாடா? எல்லாரோட வீட்லயும் சண்டை வரத்தாண்டா செய்யும், அதுக்காக ஒட்டு மொத்தமா அவங்கள விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க இங்க வரலைனா நீங்க 2 பேரும் என்னையோட பேசாதீங்கடா. அம்மா அவங்களுக்காக எங்க கிட்டயே நீங்க சண்டைக்கு வரீங்களேம்மா, எங்களை விட உங்களுக்கு அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்னு வருத்தமா பேசிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சாங்க. அப்ப ரகு, எங்களை புரிஞ்சுக்காதவங்க எங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு 2 பேரும் லஞ்ச் பாக்ஸ எடுக்காமயே போயிட்டாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு பசங்க இப்படி இருக்கிறத பார்த்து கோவப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. நைட்டு வீட்டுக்கு வந்தோம் லக்ஷ்மி அம்மா சமைச்சத சாப்பிடவே இல்ல. பேசாம போய் 2 பேரும் படுத்துக்கிட்டாங்க. லக்ஷ்மிக்கு இப்படி பேசாம இருக்கிறதும் ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு. அவங்க கிட்ட போய், இங்க பாருங்கடா, நான் உங்களை புரிஞ்சுக்காமல்ல இல்ல, நீங்க இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, எனக்கு அவங்கள விட நீங்க தாண்டா முக்கியம் அப்படின்னு சமாதானமா பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேத்துக்கும் சிரிப்பே வந்துச்சு. இந்த பக்கம் சீதாமா, மீனா, ஆதிரா 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்கம்மா, ஏனாலதான் உங்க 2 பேத்தோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு, நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது மீனா, அம்மா நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு, நாங்க அத்தை கிட்ட பேசியிருக்கோம்,
அத்தையும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அத அவங்களுக்கும் சொல்லி புரிய வைப்பாங்கம்மா. ஆமாமா, அவங்க தானே தப்பு பண்ணாங்க. அப்போ அவங்களே வந்து எங்களை கூட்டிட்டு போகட்டும். அது வரைக்கும் நாங்க உங்க கூட ஜாலியா இருக்கோமா அப்படின்னு சொல்லி 3 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. இப்படியே ஒரு வாரமும் போகுது. ஆனா பசங்களுக்கு கோவமும் குறையல, அவங்கள புரிஞ்சுக்கவும் இல்ல. இதையெல்லாம் கவனிச்ச லக்ஷ்மி அம்மாவுக்கு அப்பதான் ஒரு யோசனையும் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில, எப்பா எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குடா, என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. அம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே 2 பேருமே பண்ணாங்க. 2 நாளா சமைச்சிட்டும் வீட்டு வேலையும் பார்த்துட்டும் அது மட்டும் இல்லாம ஆபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கவனிச்ச லக்ஷ்மி அம்மா, என் பசங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதுவும் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ வீட்டு வேலை செய்துட்டு இருந்த ரகுவும் ரவியும், அண்ணே சுத்தமா என்னால முடியலண்ணே. எப்பொழுதும் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது டிஃபன் காஃபி எல்லாமே ரெடியா இருக்கும். ஆனா இப்போ எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. என்னால 2 வேலையுமே பார்க்க முடியலண்ணே. ஆமா ரகு, அவங்க 2 பேரும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களே எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க, அம்மாவையும் நல்லாவே கவனிச்சுட்டு இருப்பாங்க இல்ல? ஆமாண்ணே, அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது கூட அவங்களே கவனிச்சுட்டாங்க அப்படின்னு 2 பேரும் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்தாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த ரகு ஆதிரா கையில இருந்த சூப்பை வாங்கினா. அப்ப ஆதிரா, ஏங்க இது ஒன்றும் உங்களுக்கு இல்ல, அத்தைக்கு 2 நாளா காய்ச்சலா இருக்கு அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவுக்கு கொண்டு போய் சூப்பை கொடுத்தா. இந்த பக்கம் மீனா, அத்தை இந்த சூப்பை குடிச்சதுக்கு அப்புறம் சூடா ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு கஞ்சி பண்ணி தரேன், அதையும் குடிச்சிங்கன்னா சீக்கிரமா உடம்பு ரெடி ஆயிடும் அப்படின்னு மாத்தி மாத்தி லக்ஷ்மி அம்மாவை கவனிச்சுக்கிட்டாங்க. 2 நாள்லயே லக்ஷ்மி அம்மாவும் குணமாயிட்டாங்க. பரவாயில்லையேம்மா, உங்களுக்கு இருந்த காய்ச்சலை பார்த்து நானும் நீங்க சரியாக 1 வாரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா 2 நாள்லயே சரியாயிடுச்சு. அப்ப மீனாவும் ஆதிராவும், நாங்க இருக்கும்போது எங்க அத்தைக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, என் பொண்டாட்டியாச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் ஏன் மருமக அப்படின்னு குடும்பமா பேசி சந்தோஷமா சிரிச்சுட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் நினைச்சு பார்த்த ரகுவும் ரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரூம்ல இருந்து வெளியே வந்து சோஃபால உட்காந்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, எதுக்குமா வெளியெல்லாம் வரீங்க? டேய், உள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஒரு மாதிரியா இருக்குடா. இருக்கட்டும்டா. ஆமா, என்னடா 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, மருமகளை கூட்டிட்டு வரலான்னு நினைக்கிறீங்களா? ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேல உங்களுக்கு நினைப்பே வருது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா, ஆனா அவங்க பண்ணினதும் தப்பு தானம்மா. அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது எங்க கிட்டயே வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, சரிப்பா அப்படியே இருக்கட்டும், ஆனா நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை மாதிரி தானே அவங்களும் அவங்க வீட்டுல நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நேரத்துக்கு நீங்க கேட்காமலே எல்லாமே வந்துட்டு தானே இருந்துச்சு. அப்போ அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால தான் அம்மா வீட்டுல கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பாங்க. ஏண்டா, நீங்க கூட இங்க இருக்கும்போது காஃபி கொண்டு வா அதை கொண்டு வான்னு அவங்கள அகட்டும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதுவே அவங்க உங்களை அதே மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு அடிமையா தெரியுது. அப்போ இத்தனை வருஷமா அவங்கள அடிமையாதான் வச்சோன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா அவங்க அம்மா பேசுனது தப்பு தானம்மா. டேய், யாருக்கா இருந்தாலும் அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு பேரழகிதான். அவங்க எப்பவும் போல விளையாட்டா ஏதோ பேசியிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உங்க 2 பேத்தையும் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் மீனாவும் ஆதிராவும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன்ல பேசும்போதெல்லாம் உங்களை தான் அவங்க அம்மா நல்லா கவனிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். இப்படி சண்டைய போட்டு வந்து நிக்கிறீங்களேடா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது ரகுக்கும் ரவிக்கும் அவங்க அம்மா பேசினதெல்லாம் சரின்னு தோணுச்சு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ வீட்டுக்குள்ள மீனா ஆதிரா அவங்க அம்மா 3 பேரும் வந்தாங்க. என்ன ஆச்சத்த, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே? ஆமாமா, 2 நாளா
காய்ச்சலா இருந்துச்சு. அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்போம். நாங்க இவ்வளவு நாளா அம்மா வீட்டுல இருந்திருக்க மாட்டோம். அப்போ மீனாவுடைய அம்மா சோகமா நின்னுட்டு இருந்ததை பார்த்த ரவியும் ரகுவும், அந்த வீட்ல இவங்க 2 பேத்தைய விட எங்களைத்தான் நீங்க ரொம்ப நல்லாவே கவனிச்சிட்டீங்க. நீங்களும் எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். ஆனா உங்ககிட்டயே போய் நாங்க கோவமா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. என்னையும் மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. இந்த காலத்துலயும் பொண்ணுங்க அடிமையா தான் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஆனா நீங்க அன்னைக்கு அப்படித்தான் மட்டம் தட்டி பேசுனீங்க. அதனாலதான் எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் உங்களை அப்படி பேசியிருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப லக்ஷ்மி அம்மா, டேய் 4 பேரை இங்க பாருங்கடா. இது உன் வீடு, இது என் வீடுன்னு நினைக்கும் போதுதான் சண்டையே வரும். இது நம்ம வீடு, நம்ம தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்கடா. அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணாங்க. 4 பேரும் சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் ரொம்ப நன்றி சம்மந்தி. நீங்க இந்த பக்கமும் நிக்காம அந்த பக்கமும் நிக்காம எது சரியோ அது பேசுனீங்க. பசங்களுக்கும் புரிய வச்சீங்க. உங்கள மாதிரி ஒருத்தங்க எல்லா குடும்பத்திலயும் இருந்தா போதும், பிரச்சனையே வராது அப்படின்னு நன்றியும் சொன்னாங்க. அட, நன்றி எல்லாம் எதுக்கு சம்மந்தி? நம்ம பசங்களை சேர்த்தி வைக்கிறதுக்கு நீங்களும் தான் நிறைய யோசனை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மாமியார் வீடோ அம்மா வீடோ எல்லாமே நம்ம வீடுன்னு நினைச்சா சந்தோஷமா வாழலாம். அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மா, உள்ள 2 பேரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இவ்வளவு வேலை கிடக்குது அப்படின்னு லக்ஷ்மி அம்மா காலையிலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யா மீனா, பின்னாடி அழுக்கு துணியெல்லாம் போட்டிருக்க, நீ போய் அதை துவ. ஆதிரா, சமையல் கட்டுல அழுக்கு பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு, நீ போய் அதை கழுவு அப்படின்னு 2 மருமகளுக்கும் காலையிலேயே வேலைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதிரா மீனா கிட்ட வந்து, மீனாக்கா, நம்ம காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னு இந்த அத்தைக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல. எப்பொழுதும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆதிரா, இது நம்ம வீட்டு வேலை, நம்ம தான் பண்ணியாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்ட சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், ஏ லக்ஷ்மி, எப்பொழுதும் அவங்க கிட்டயே வேலை சொல்லிட்டு இருக்க, நீயும் கொஞ்சம் பண்ணலாம் இல்ல? ஏங்க, அவங்க 2 பேரும் நான் பார்த்த பொண்ணுங்க இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. எப்ப வேணாலும் என் பசங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் மீனா கிட்டையும் ஆதிரா கிட்டையும் கடுமையா நடந்துக்கிறேன். அவங்கள ஏன் கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு நாள் ரவியும் ரகுவும், இந்தாங்கம்மா, இந்த மாச சம்பளம் முழுசா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சம்பள கவரை கொடுத்தாங்க. அத பார்த்த ஆதிரா, ஏங்க, சம்பளத்தை முழுசா அங்க கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது? அப்போ வீட்டு செலவெல்லாம் யாரு பாத்துப்பா? இங்க எல்லாரும் காசு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. அப்ப சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், ஏ லக்ஷ்மி, இவ்வளவு கோவமாவா பேசுறது? அவங்களுடைய சம்பள காசை அவங்க கிட்டயே கொடுத்துடலாம்ல, அதுதான் என்னுடைய பென்ஷன் பணமே, போதுமானதா இருக்கே. ஏங்க, எனக்கு சம்பளத்தை முழுசா புடுங்கி வச்சுக்கணும்னு ஆசை இல்ல. சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுத்தா ஆடம்பரமா செலவு செஞ்சு பழகிடுவாங்க, அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் போயிடுவாங்கன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம பசங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க லக்ஷ்மி, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்னு ஆறுதலும் சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு. இந்த பக்கம் ஆதிரா, ஏங்க, வீட்டு செலவுக்கே 3/4 சம்பளமா? ஏங்க, இந்த வீட்ல 6 பேரு இருக்கோம், அதனால தான் இவ்வளவு செலவாகுது. இதுவே நம்ம 2 பேத்துக்கு மட்டும்னா எவ்வளவு காசு மிச்சமாகும்? நம்ம தனி கொடுத்தனம் போலாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ஆதிரா, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு ஆதிரா பேசுறத கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து போனார். அதையெல்லாம் கேட்ட ஆதிரா மீனா கிட்ட போய், இங்க பாருங்கக்கா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாழத்தான் வந்திருக்கோம். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்தி வைக்க வேண்டாமா? நம்மளுடைய பணத்தை எல்லாம் அந்த அத்தையே அமுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா. அப்ப மீனா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஆதிரா, அவங்க 2 பேரும் வேலைக்கு போனதுல இருந்தே அவங்களுடைய சம்பளத்தை முழுசா அத்தை கிட்டதான் கொடுத்து பழகிருக்காங்க, அதனாலதான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அத்தையும் வீட்டு செலவுக்கு தானே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அக்கா, இருந்தாலும் நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாதுக்கா. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட அத்தை கிட்டதான் போய் கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் உங்களுக்காக எதுவும் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்களா?
அப்படின்னு கேக்கும்போது மீனா மனசுக்குள்ளயும் ஆதிரா சொல்றது கூட சரியாதான் இருக்கு அப்படின்னு மீனாவும் குழம்பி போய் நின்னா. ஆதிரா தினமும் ரகு கிட்ட போய், ஏங்க இவ்வளவு செலவாகுது, நம்ம காசு எல்லாம் போகுது. இப்படியே தினமும் ஆதிரா ரகு கிட்ட போய் புலம்பிக்கிட்டே இருந்தா. இதையெல்லாம் கேட்ட ரகு ஒரு நாள் ஆதிராவும் ரகுவும் லக்ஷ்மி அம்மா முன்னாடி வந்து, அம்மா நானும் ஆதிராவும் தனி கொடுத்தனம் போலான்னு இருக்கோமா. ரகு என்ன பேசிக்கிட்டு இருக்க, புரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா இங்க இருந்தா கையில காசே நிக்க மாட்டேங்குது. ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட எல்லாத்துக்குமே சேர்த்தி வாங்க வேண்டியதா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது அப்ப மீனா, அவசரப்படாதீங்க தம்பி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லும் போது, உங்கள மாதிரி எல்லாம் தியாகியா என்னால வாழ முடியாது. இது என் வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சண்முகமும், வேண்டாமா, தனி கொடுத்தனம் எல்லாம் தேவையில்லாத வேலை, எங்கேயும் போகாதீங்கம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆதிரா ரகுவை கூட்டிட்டு தண்ணி கொடுத்தனமும் போனா. அந்த பக்கம் ரூம்ல அழுதுகிட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா கிட்ட சண்முகம், பசங்க தனி கொடுத்தனம் போயிடக்கூடாதுன்னு ஏதேதோ பண்ணுனிய லக்ஷ்மி, இப்ப மட்டும் அவன் என்ன நம்ம கூடயா இருக்கான், தனியா தானே போனா. இதுக்கு தான் நான் அப்பவே கடுமையா இருக்காதுன்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு அங்கிருந்து போனாரு சண்முகம். இந்த பக்கம் தனி கொடுத்தனம் வந்த ஆதிரா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டா. ஏங்க இன்னும் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் வாங்கணும். எப்ப வாங்கலாம்? இந்த மாசம் சம்பளம் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆதிரா, அடுத்த மாசம் பாக்கலாம். சரிங்க, இனி சம்பள காசு இனி நமக்கு மட்டும் தானே, நம்ம அடுத்த மாசமே வாங்கலாங்க அப்படின்னு சொன்னா. தனி கொடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் ரவி மீனா கிட்ட, மீனா ஆதிரா தான் புரிஞ்சுக்காம பண்றான், நீயும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க, நான் தனி கொடுத்தனம் போகணும்னு கேட்க மாட்டேன். உங்க தம்பி இருக்கும்போது அவரும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இனிமேல் நமக்கு செலவும் நிறைய இருக்கு, அதனால நானும் வேலைக்கு போறேங்க அப்படின்னு கேக்கும்போது, மீனா எதுவா இருந்தாலும் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய் அப்படின்னு ரவியும் சொன்னா. மீனாவும் லக்ஷ்மி அம்மாட்ட போய், அத்தை என்ன மீனா, என்ன வேணும்? அத்தை நானும் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஓ, அடுத்தது நீ தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கியா? அதுக்குத்தா இப்படி ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லத்த, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனி கொடுத்தனும் எப்பொழுதும் போக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா உங்களை நல்லா பாத்துக்கலாமே தான். அதை கேட்ட லக்ஷ்மிக்கு கோவமெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்போ அங்க வந்த சண்முகம், இங்க பாரு லக்ஷ்மி, இதுதான் மீனா, நீ என்ன திட்டினாலும் அவ நம்மள விட்டு போக மாட்டா, அவளை வேலைக்கு போக விடு. லக்ஷ்மி அம்மாவும் வேண்டா வெறுப்பா சரின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில மீனா வேலைக்கு போறத பார்த்த லக்ஷ்மி அம்மா சண்முகத்து கிட்ட, வேண்டான்னு சொன்னா கேக்குறாளா? எல்லாமே அவங்க இஷ்டம்தான். அவ வேலைக்கு போறத பார்த்து தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஆதிரா ரோட்ல மீனாவை பார்த்துட்டு, அச்சுச்சோ என்னக்கா வேலைக்கெல்லாம் போறீங்க போல, நீங்க தான் பாவம், இப்ப அந்த குடும்ப பாரம் எல்லாம் உங்க மேல வந்துருச்சு அப்படின்னு நக்கலா பேசினா. ஆதிரா, அது நம்ம குடும்பம், அது எப்படி எனக்கு பாரமா இருக்கும்? அக்கா உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது, அந்த வீட்லயே மாடு மாதிரி வேலை செய்யுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனபடியே கொஞ்ச நாளும் போயிட்டு இருந்துச்சு. மீனாவும் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவா. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவ மட்டுமே பாத்துப்பா. கொஞ்ச நாள்லயே மீனா கஷ்டப்படுறத பார்த்த லக்ஷ்மி அம்மாவும், அம்மாடி மீனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன், நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. இல்லைங்கத்த, ஒரு கஷ்டம் இல்ல, நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா, ஆளுக்கு பாதி பாதி வேலையா பார்த்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பாதி பாதியா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீனாவை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி அம்மா ஒத்துமையா இருந்தாங்க. இந்த பக்கம் ஆதிரா ரகு கிட்ட, ஏங்க நேத்து வாங்கின சிக்கனை விட இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க, அடுத்த முறை வேறொரு கடையில வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த மளிகை கடைக்காரர், இந்தாங்க இந்த மாசம் மளிகை பில்லு 12,000 ரூபா ஆச்சு, நாளைக்கே வந்து கட்டிருங்கம்மா, அப்படி இல்லைனா பொருளை எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரரும் போனாரு. என்னது 12,000மா? எப்படிங்க இவ்வளவு பில்லு வந்துச்சு? உங்க வீட்ல நம்ம எல்லோரும் இருக்கும்போது கூட 10,000 ரூபாய் தாங்க வரும், பின்ன எப்பொழுதும் கடையிலயே வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம ஏசி வாங்கியிருக்கோம், அதுக்கு இந்த மாசம் பில்லு மட்டுமே 4,000 ரூபாய் வந்திருக்கு.
வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டோம். வரவுக்கு மேல செலவு தான் ஆயிருக்கு. இங்க பாராதிரா, இனிமேல் நீயே சமைக்கிற அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனா. தினமும் அவங்க 2 பேத்துக்கும் இடையே சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு 3 வேளையும் சமைக்கிறதுக்கு ஆதிரானால முடியல. அப்ப ஆதிரா, ஏங்க, நான் சமையலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேலைக்கு நம்ம ஒரு ஆளை எடுத்துக்கலாமா? என்னது, வேலைக்கு ஆள் வேணுமா? அந்த வீட்ல அத்தனை பேரு இருந்த பொழுதும் எங்க அம்மா ஒரு நாள் கூட வேலைக்கு ஆள் போடல. அவங்களே தான் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ தானே சொன்ன 2 பேரு மட்டும் இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு. இப்ப நீயே எல்லா வேலையும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனா. இத கேட்ட ஆதிராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மனசு சரியில்லாம கோவிலுக்கு போனா. அப்போ அங்க மீனாவை பார்த்தா. இவங்க இங்கதான் இருக்காங்களா? இவங்க முன்னாடி மட்டும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு காட்டவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மீனா கிட்டையும் போனா. என்னக்கா, மாமியாரும் மருமகளும் இப்போ ஒத்துமையாயிட்டீங்க போல. நீங்க சம்பாரிச்சு கொடுக்கறீங்க, அந்த பணத்தை வாங்குறதுக்கு அந்த அம்மா ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அத கேட்ட மீனா, ஏன் ஆதிரா இப்படி எல்லாம் பேசுற? அத்தை சிடுசிடுன்னு தான் இருப்பாங்க, ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க ஆதிரா. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அவங்க என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரா மனசுக்குள்ள, உண்மையிலேயே அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போல. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. அப்போ ஆதிராக்கு ஒரு போன் வந்துச்சு. உங்க ஹஸ்பண்ட் கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரம் வாங்க. அத கேள்விப்பட்ட 2 பேரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போ அங்க இருந்த டாக்டர், ஏங்க, அவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவும் ஆகும். அத கேட்ட ஆதிரா, என்னது 50,000மா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. இதையெல்லாம் கேள்விப்பட்ட லட்சுமி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. இந்தாங்க டாக்டர், 50,000 ரூபாய். முதல்ல என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாவை கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரகுக்கும் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. அம்மாடி, நீ கோவமா இருக்க. என் காசுனா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். இது என் காசு இல்லம்மா, உன்னுடைய காசுதான். என் பசங்க சம்பாரிச்ச எல்லா காசையும் நான் வெட்டியா செலவு பண்ணல. அவங்க எதிர்காலத்துக்கு தான் சேர்த்து வச்சேன். அந்த காசுதாமா இப்ப நான் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆதிரா, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்னோட பிடிவாதத்தினாலதான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது. நான் உங்க எல்லாத்தையும் பாரமா நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுனா நீங்க தான் வரீங்க அத்தை. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு ஆதிராவும் மன்னிப்பு கேட்டான். அப்போ இந்த பக்கம் ரகு, அம்மா என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா. ஆதிரா பேச்ச கேட்டு நான் தனி கொடுத்தனம் போயிருக்கவே கூடாது. இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தே உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டனே அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பும் கேட்டாங்க. குடும்பமே சமாதானமா ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே குடும்பத்துல ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. ஒத்துமையும் விட்டு கொடுக்கற குடும்பம் இருந்தாலே கூட்டு குடும்பமும் சந்தோஷமாகும். அன்னைக்கு காலையில ஹால்ல உட்காந்துட்டு இருந்த லட்சுமி அம்மா மீனா கிட்ட, அம்மாடி மீனா, என்னதான் இன்னும் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரவிக்கு அரை நேரம் தான், மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாமா. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு நல்லா சூடா இருக்கணும், சீக்கிரமா பண்ணுமா. அத்தை, காய்கறி எல்லாம் வெட்டி மசாலாவையும் அரைச்சி வச்சுட்டேன். சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி. இதோ கொஞ்ச நேரத்திலேயே சமையலும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆன் பண்றதுக்காக போனான். கேஸ் ஆன் ஆகவே இல்ல. கேஸும் தீந்து போச்சு. அப்ப மீனா, ஐயோ அத்தை அப்படின்னு கத்துனா. என்ன மீனா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? அத்தை, கேஸ் தீந்து போச்சு. நம்ம கிட்ட வேற ஏதாவது சிலிண்டர் இருக்கா? இல்லையே மீனா, நம்ம கிட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையேமா. ஆனா இப்ப சமையல் ஆகணுமேமா, ரவி வேற வந்துருவான். சரி சரி இரு, நான் போய் பக்கத்து வீட்டுல கேட்டு பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கும் போனாங்க. பக்கத்து வீட்டுல போய், அடியே காவேரி, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டு காவேரி அம்மாவும் வெளியே வந்தாங்க. அடியே, உங்ககிட்ட 2 கேஸ் சிலிண்டர் இருக்கா? எங்க வீட்டுல தீந்து போச்சு, ஒன்னு இருந்தா கொடு, சிலிண்டர் வந்ததும் திருப்பி தந்துடுறேன். அட நீ வேறக்கா, நானே ஒத்த கேஸ் சிலிண்டரை வச்சுட்டு எப்ப தீருமோன்னு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி அடுத்த 2 வீட்லயும் லக்ஷ்மி அம்மா போய் கேட்டாங்க.
அங்கேயும் இதே பதில் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மா, மீனா எல்லா பக்கமும் கேட்டு பார்த்துட்டேன், யார் வீட்லயுமே எக்ஸ்ட்ரா சிலிண்டரே இல்லையா. அச்சச்சோ, இப்ப என்னத்த பண்றது? சரி, முதல்ல நான் போய் கேஸ புக் பண்றேன் அப்படின்னு கேஸ் புக் பண்ணவும் போனா. அப்போ மீனா, ஐயோ அத்தை, கேஸ் புக் பண்ண முடியாதுன்னு வருது அப்படின்னு 2 பேரும் புலம்பிக்கிட்ட இருந்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவி, என்ன ஆச்சு? ஏன் 2 பேரும் பதட்டமா இருக்கீங்க? டே ரவி, கேஸ் தீந்து போச்சுடா, புக் பண்ணவும் முடியல. அட, நீங்க 2 பேரும் செய்திய பார்க்கலையா? நாடு பூரா கேஸ் தட்டுப்பாடா இருக்கு. எல்லோருக்கும் இதே பிரச்சனை தான். அப்படியா? அப்ப சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணறது? முதல்ல மதிய சாப்பாடு என்னமா பண்ணிருக்கீங்க, அத சொல்லுங்க. ஏங்க, மதிய சாப்பாடு இன்னும் செய்யவே இல்ல, அதுக்குள்ளதான் கேஸ் தீந்து போச்சு. எனக்கு வர ரொம்ப பசிக்குது மீனா. சரி சரி, இருங்க, நான் போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு மத்தியானமும் சரி நைட்டும் சரி 2 வேளையுமே கடையில தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு கிளம்பும் போது ரவி, அம்மா நான் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற அக்கா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. அன்னைக்கு பூரா 2 பேரும் கடையிலயே வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, ஐயா மீனா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு வயிற்று வலியில ரொம்ப துடிச்சாங்க. அப்ப மீனா, அத்தை 2 நாளா கடையிலயே சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு வயிற்று வலி வந்துருச்சு, இனிமே நான் விறகடுப்புல சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்புக்கு தேவையான மண்ணெண்ணெய் விறகு எல்லாம் வாங்கிட்டு வந்து விறகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சா. மீனா சமைச்சிட்டு இருக்கும்போது வீடு முழுக்கும் புகையாயிருச்சு. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுத்த, ஏன் இருமிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இந்த புகை ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேக வேகமா லக்ஷ்மி அம்மாவை வெளியவும் கூட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி அம்மா நார்மலா மூச்சு விடவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ரவி நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, மீனா, அம்மாக்கு தான் புகை ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத. வேற என்னங்க பண்ணறது? வேணும்னா ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிக்கலாமா? கரண்ட் அடுப்போட விலையும் விசாரிச்சு பார்த்த மீனா, ஒரு அடுப்போட விலையே 25,000 ரூபான்னு சொல்றாங்க. அவ்வளவுக்கு நம்ம எங்க மீனா போறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன லக்ஷ்மி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீடு ஃபுல்லா இப்படி புகையா இருக்கே. நாங்க எல்லோரும் கேஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனா நீங்க சாப்பாட்டை கருக்க வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா, அட நீ வேற, விறகடுப்புல சமைக்கலான்னு முயற்சி பண்ணணும், வீடு முழுக்கும் புகையா ஆயிருச்சு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, எப்பதான் இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை சரியாகும்னே தெரியல, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்களும் போனாங்க. இப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில மீனா யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அவரும் ஆபீஸ்க்கு போகணும், நம்மளும் சாப்பிடணும், என்ன பண்ணறது? ஐடியா, நெருப்பு இல்லாம கூட சமைக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பிரெட்டும் காய்கறி எல்லாம் பயன்படுத்தி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருந்தா. அப்போ அங்க வந்த ரவியும் லக்ஷ்மி அம்மாவும், என்ன மீனா, கேஸ் இல்லாம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, இங்க பாருங்க, பிரெட்டை வச்சு சாண்ட்விச் பண்ணியிருக்கேன், 2 பேரும் சாப்பிட்டு பாருங்க. 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அப்ப ரவி, மீனா, இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மீனா. சரி சரி, நான் அப்படியே ஆபீஸும் கிளம்புறேன். அப்ப மீனா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, மத்தியானத்துக்கு மக்காச்சோளம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சத்தான உணவு பண்ணியிருக்கேன், அது கூடவே கொஞ்சம் பழங்களும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போங்க. சரி மீனா, கொடு, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கிளம்பி போனா. அடுத்த நாள் காலையில மீனா கிட்ட, மீனா, இன்னைக்கும் நேத்து பண்ண அதே சாப்பாடு தானா? சாண்ட்விச் கூட ஓகே மீனா, ஆனா பழங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால பசியே கட்ட மாட்டேங்குது. எப்பவுமே சாப்பாடு சாப்பிட்டே பழகினால இத சாப்பிட்டா கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பசி எடுக்குது. அப்ப லக்ஷ்மி அம்மா, ஆமா ரவி, வீட்ல இருக்கிற எங்களுக்கே சீக்கிரமா பசி எடுக்குது, நீயோ வேலைக்கு போற ஆளு, என்னதான் பண்ணுவ? அப்ப மீனா மனசுக்குள்ள, ஆமா இல்ல, இவங்க வேலைக்கு போறனால நிறையாவே பசிக்கும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சா. அப்ப அவளுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. சரிங்க, அப்ப உங்களுக்கு பசி அடங்குற மாதிரியே பண்ணித்தரேன். கொஞ்ச நேரத்திலேயே ஹால்ல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சா. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஏமா மீனா, கேஸே இல்ல,
இந்த சாப்பாடெல்லாம் எப்படிமா செஞ்ச? ஆமா, அது கூடயே சட்னி மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கியே, என்ன மீனா இது? அது வேற எதுவும் இல்லத்த, வெள்ளை அவள் தான். அத தண்ணில கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன், சாதம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டு கையிலேயே மசிச்சேன், அது பச்சடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அத சாப்பிட்டு பார்த்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, உண்மையிலேயே சாதம் மாதிரியே இருக்குமா, ரொம்ப நல்லாவும் இருக்கு. அப்புறம் என்னங்கத்த, நீங்க கேட்ட மாதிரியே சத்தான சாதம் ரெடி, இந்தாங்க அவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்ல கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸையும் கொடுத்தா. அதை எடுத்துட்டு போன ரவி அன்னைக்கு மதியம் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, எப்ப ரவி, கேஸ் சிலிண்டர் பிரச்சனைனால எங்க வீட்ல எல்லாம் சமையலே பண்ணல பாரு, பழங்களையும் பிரெட்டுகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் வித்தியாசமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கியே, கொடு, நாங்க சாப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டாங்க. ரவி, உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரா இருக்கு. உன் மனைவி நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க, புத்திசாலிதான் அப்படின்னு மீனாவை பாராட்டவும் செஞ்சாங்க. சந்தோஷத்துல ரவி அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். மீனா கிட்ட வந்து, மீனா, உண்மையிலேயே உன் சாப்பாடும் யோசனையும் அருமையா இருந்துச்சு. ஆபீஸ்ல எல்லோருமே உன்னை பாராட்டுனாங்க அப்படின்னு சொன்னான். சிலிண்டர் தட்டுப்பாடும் சரியாச்சு. ஆனா ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் அடிக்கடி நெருப்பில்லாத சமையல் தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாளையே மீனாவும் ஒரு கடை ஆரம்பிச்சா. மீனாவோட அந்த நெருப்பில்லாத சமையல் ஊரு மக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அடிக்கடி மீனா கடைக்கே வந்து சாப்பிட்டாங்க. மீனாவுடைய கடையிலயும் கூட்டம் களை கட்டுச்சு. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. சிக்கல் வந்துச்சுன்னா பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு.